வருஷத்துல ஒரு 30 நாள் நோன்பு பெருநாள் அல்லது நோன்புக்கு ஒவ்வொரு நாள் பிற பார்க்கறதுக்கான நாட்கள் அல்ல ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்று சொன்னால் முஸ்லிம்கள் வாழ்க்கையில் நகையும் சதையுமா இருக்க வேண்டும். இரண்டரை கலந்ததுதான் ஒரு முஸ்லிமுடைய ஹிஜ்ரத்தாக இருக்க வேண்டும். எனவே ஹிஜ்ரத் என்ற இந்த அற்புத இந்த நிகழ்வை நாம் எவ்வளவு தூரம் உள்வாங்கிறோமோ அதே அவ்வளவு தூரம் இன்னும் 4 நாட்களில் நம்மை நோக்கி வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய புத்தாண்டு, அதுவும் செவ்வாய்க்கிழமையில கரெக்டா பிறக்குது. செவ்வாய்க்கிழமை துர்தர்ஷனம், செவ்வாய்க்கிழமை முசீபத்து, செவ்வாய்க்கிழமை சலூன் கடை சாத்திடுவான், ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, செவ்வாய் நாளே சனிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி நாமளா ஒன்று டிசைட் பண்ணிக்கிட்டு இஸ்லாமிய புத்தாண்டை தூக்கி பிடிக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம் அந்த நாளை ஒட்டுமொத்தமாக மறந்து ஹிஜ்ரத்துக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போன்று வாழக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கே, அல்லாஹ் நாட்டம் என்று சொல்கிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய புத்தாண்டை அல்லாஹ் கொண்டாட சொல்லவில்லை, அந்த நாளை நினையுங்கள் என்று சொல்கிறான். அந்த நாளிலே வரலாறை படிங்கள் என்று சொல்கிறான். அந்த நாளினுடைய நடந்த ஒவ்வொரு செயலில் உள்ள குதிரத்தை எண்ணி பாருங்கள், இதுதான் உங்களுடைய அசலான கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு நுபுவத்துல அபூபக்கர் இருந்ததனாலதான் ஹிஜ்ரத் சாத்தியம் என்று உலமா பெருமக்கள் சொல்லி காமிக்கிறாங்க. மக்கா வெற்றிக்கு பின்னாடி மக்கா உள்ள நிறைய சிலைகள் இருந்தது. ஒவ்வொரு சிலையா ரசூலா உடைச்சு முடிச்சிட்டாங்க. கடைசியா அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு மேல உயரத்துல இருந்த சில சிலையை ஓடிக்க கூப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க குனியாதீங்க, நான் குனியற, நீங்க என் மேல ஏறிக்குங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தாங்க மாட்டப்பா அப்படின்னா, பரவாயில்ல உங்க மேல ஏறது எனக்கு விருப்பம் இல்லை. சரி, பிடிவாதம் பிடிச்சாரு. என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் குனிய சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு குனிஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய காலு கட்டை வரதான் முதுகுல வச்சாங்க. அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று பெயர் பெற்றவர் அலி ரலியல்லாஹு. அசதுல் மில்லத் அலி ரலியல்லாஹு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிங்கம் அவங்க போர்ல இறங்கினா எத்தனை தலை கீழே விழுந்து தெரியாது. அந்த அளவுக்கு வீரமிக்க அலி ரலியல்லாஹு அவர்கள். அவங்க வாளை தூக்குறதுக்கு 10 பேர் தேவை, ஆனா அந்த வாளை அவங்க ஒரு ஆளா தூக்குவாங்க. அப்படிப்பட்ட பலமிக்க அந்த அலி குனிஞ்சு நின்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கட்டை வரலதான் என்ன செஞ்சாங்க, அப்படியே சுருண்டு கீழே விழுந்தாங்க என்பதாக ஹதீஸ்களை பார்க்க முடியுது. சொன்னா நுபுவத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் சக்தி அன்றைக்கு சஹாபாக்களிலே அபூபக்கரை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த அபூபக்கருடைய தியாகம் இந்த உம்மத்து மறந்து வாழுகிறது. அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த அபூபக்கர் என்ற சகோதரை ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலத்துக்கு பக்கத்திலே ஒரு அடக்க ஸ்தலத்தை கொடுத்துட்டான். எந்த அளவுக்கு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்களோ, காதலித்தார்களோ, இஸ்லாத்திற்காக உயிர் கொடுத்தார்களோ, அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு வரைக்கும் உலகம் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் ஹயாத்தாக்கி வைத்திருக்கிறார். இவ்வளவு தூரம் இந்த வரலாறு சொல்வதற்கான காரணம், மறந்த சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியாவது நினைவில் வைத்து வரும் காலங்களில் இந்த ஹிஜ்ரத் பிறக்க இருக்கக்கூடிய இந்த 1447 இருந்து 48 கால் வைக்கிற நாம ஒரு அஸ்ம், ஒரு உறுதிக்கு வருவோம். என் முகத்துல தாடி இல்லையா, இனி நான் தாடி வைப்பேன். 5 வேளை தொழுகையாலே இல்லையா, நான் இனி தொழுகையாலே மாறிடுவேன். குர்ஆனை தொட்டது இல்லையா, இனி நான் குர்ஆன் தொடுவேன். நான் எந்த நல்ல குணம் இல்லை, இனி எல்லா நல்ல குணத்தை நான் வளர்த்துப்பேன் என்று ஒவ்வொரு ஹிஜ்ரத்திலும் தங்களுடைய நல்ல குணங்களை இன்னும் மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டு போவதால் ஒரு முஸ்லிமுக்கு சிறந்த அடையாளம் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள். எந்த ஹிஜ்ரத்தை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்தை விரிவாக்கினானோ அதே ஹிஜ்ரத்தை கொண்டு அல்லாஹ் இன்னும் வாழ்க்கையை விரிவாக்கி உண்மையிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் நம்ம வாழ வைப்பானாக. எதை பேசினமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.